பாத்தியா என்ன கேட்டுட்டாங்க பாத்தியா? தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி எப்படி இங்கே பந்தாடப்படுகிறது தெரியுதா? சிபிஐ கேட்டுட்டாங்க. சிபிஐ வந்துருச்சுன்னா உள்ள பாஜக வந்துருச்சுன்னு அர்த்தம். சிபிஐ வந்துருச்சுன்னா விஜய் அவர்களை பாஜக காப்பாத்துகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரே ஒரு பூச்சாண்டியை மட்டும்தான் இவங்க காண்பிப்பாங்க. நான் முதல்ல இருந்து சொல்றேன், நான் இல்லைனா உன்னை பாஜக கவிட்டு போயிடும், நான் இல்லைனா உன்னை ஆர்எஸ்எஸ் லவன்ட்டு போயிடும், நான் இல்லைனா அங்கே பாரு ஹிந்துத்துவா வந்து உன்னை அம்பிட்டு தான் அப்படியே கொண்டு போயிடும், சுனாமி அடிச்சிடும் இப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ஊழல்கள் செய்ய முடியுமோ எப்படி ஒரு பெரிய டைனாஸ்டியாக மாற முடியுமோ இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக சிபிஐ கேட்டால் சங்கி அப்படின்னு சொன்னால் முதல் சங்கி யார் அப்படின்னு கேட்டால் கருணாநிதி அவர்கள். இரண்டாவது சங்கி யார் அப்படின்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்கள். அதற்கான ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் இதோ உங்களுடைய பார்வைக்காக. மனுஷன் பேசினது இருக்கு, மனுஷன் ட்வீட் போட்டது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ கேட்டால் சங்கி அப்படின்னு சொன்னா முதல் சங்கியாக கருணாநிதியும் இரண்டாவது சங்கியாக ஸ்டாலின் அவர்களும் இருப்பார்கள். எனவே அதை விடுத்து இப்ப இருக்கக்கூடிய நல்ல அரசியல் என்ன, மக்களுக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறத நாம இங்கே பேசலாம்.